அனைவருக்கும் வணக்கம். பஞ்சபக்ஷ ஆத்ம ஞான பெயர் பிரசனத்தில் இன்றைக்கி நான் கொடுக்கக்கூடிய பதிவு செந்தில்குமார். இந்த செந்தில்குமார் அப்படிங்கிற பதிவு ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னொரு முறை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இந்த செந்தில்குமார் அப்படிங்கிறவருடைய வாழ்க்கை மிக பிரகாசமானது. கடவுள் உங்களுக்கு அற்புதமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். திருமண வாழ்க்கை நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக இருக்கும். ஆஸ்மா சம்மந்தப்பட்ட பிரச்சனை உடலில் கொஞ்சம் உங்களுக்கு இருக்கும். அதிகமாக கோபப்படுற மாதிரி வேலை செய்கிற இடத்துலையோ அல்லது வீட்டிலையோ அதிகமான டென்ஷன் உங்களுக்கு இருக்கும். குழந்தைகளை மேலே அதிக பாசம், நீங்கள் பாசம் பற்று எல்லாமே வச்சுருப்பீங்க. சொந்த பந்தமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. செந்தில்குமார் அப்படிங்கிறவங்க மனைவி சார்ந்து மனைவியுடைய வருமானங்கள், மனைவியுடைய சொத்துக்கள், மனைவி கூட பிறந்தவங்க கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தையான கண்டிப்பாக இருப்பாங்க. குழந்தையாக சம்மந்தப்பட்டது மனைவியுடைய தங்கையோ அல்லது அவங்கள மனைவியோட சைடு பார்த்திங்கன்னா பூராமே ஒரு பொண்ணாக இருக்கும், இல்லை 2 பொண்ணாக இருக்கும். இவங்களோட சைடு சில பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குங்க எப்போவுமே. இதே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக தான் இருக்கும். இதுக்கு நீங்கள் அவங்கக்கிட்ட எதுவுமே நீங்கள் கேட்குறது தவிர்த்துடணும். கடவுளுடைய அனுகிரகம், கடவுளுடைய பக்தி, சித்தர்களுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செந்தில்குமார்னு எடுத்துட்டாங்க சித்தர்களுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப விரும்பி எடுத்துக்குவீங்க. நீங்கள் பயன்படுத்தும் வாகன எண் 6, 4, 8 போன்ற எண்ணை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்துவீங்க. உங்களுடைய ராசி எண் 9 தான். அல்லது நீங்கள் 9, 6, 2 எது வேணால் நீங்கள் பயன்படுத்தலாம். அதிகமாக தலைவலி வரும். அதாவது மெல்லியான தேகம், மாநிறமான மாநிறம், உடல் அமைப்பு ரொம்ப எப்போவுமே இந்த செந்தில்குமார் அப்படின்னு பேர் வச்சுட்டாவே யாருக்குமே உடல் பருமனம் இருக்காது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் எந்த இன்சியல் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். கண்டிப்பாக 100க்கு 100 அவங்களுக்கு 2 பேராக இருக்கலாம். இல்லை செந்தில்குமார் மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு உடல் பருமன் இருக்காது. நார்மலான உயரங்கள் தான் இருப்பாங்க. எதையும் கூர்ந்து கவனிக்கக்கூடிய தன்மை இருக்கும். புத்திசாலிகள் தான் சொல்லணும். சீக்கிரம் ஏதாவது வாங்கணும், மறைமுகமாக தனக்குத்தான் எல்லாம் இருக்கணும், தன்னுடைய ஃபியூச்சருக்கு எல்லாம் இருக்கணும் அப்படின்னு மறைமுகமாக நினச்சிக்குவாங்க. ஆனால் வெளியில் மட்டும் என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு இல்லாட்டி என்ன, அவங்க நல்லா இருந்தால் போகுது அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. மற்றபடி இவங்களுடைய டென்ஷன் மட்டும் குறைச்சிக்கிட்டாங்கன்னா இவங்களுடைய உடல் ஆரோக்கியங்கள் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். இவங்களுடைய பூர்வீகம் இவங்களுக்கு கை தராது. இவங்களுடைய சுற்றார் உறவினர்கள் யாரும் இவங்களுக்கு கை கொடுக்க மாட்டாங்க. தன் கையே தனக்கு உதவி என்று எண்ணக்கூடிய ஒரு நபர் செந்தில்குமார். நன்றி. மீண்டும் சந்திப்போம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெயருக்கான பதிவுகளை நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.